வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. ஏற்கனவே அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. அதுவும் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதனால டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் இன்றைக்கு அதிகாலை கூட மழை காணப்பட்டது. மேலும் அடுத்ததாக உருவாகி நெருங்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் காற்று சுழற்சியாகவே இலங்கையை மிக வேகமாக வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மிக வேகமாக நகர்ந்திருக்கக்கூடிய அந்த சுமத்ரா தீவு காற்று சுழற்சி இன்றைக்கே கடலோர மாவட்டங்களிலே மழைப்பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழைப்பொழிவு என்றால் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அல்ல, தொடர்ச்சியாக கனமழையாகவும் பெய்யக்கூடிய மழை அல்ல. ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் வகையில் கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஏற்ற தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு மதியம் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கே தமிழ்நாட்டின் வடகடலோரம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே இன்றிலிருந்தே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. அதாவது முதல் தொடக்கம் 29ஆம் தேதி இன்றைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடலோரம் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது இன்றைக்கு 29ஆம் தேதி. அதாவது திருவள்ளூர் கடல் ஓரம், சென்னை தூறல் வாய்ப்பு பரவலாக கிடையாது, லேசாக தூறல் ஓரிரு முறை ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவிலே. அதே போல செங்கல்பட்டிலும் ஆங்காங்கே தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவிலே, லேசான மழையாக கூட பொழியலாம். அடுத்தது அதை விட கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு விழுப்புரம் மாவட்டம், லேசாக மிதமாக விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதி பொழியலாம். அடுத்தபடியாக புதுச்சேரி, கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது. அதாவது கடலோர பகுதி, அதாவது சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் கூட, அதாவது முட்டம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணத்துக்கு கிழக்கே நெய்வேலிக்கு கிழக்கே கூட இருக்கலாம். ஆங்காங்கே காட்டுமன்னார் கோவில் மற்றும் வீராணம் போன்ற பகுதிகளுக்கும், பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கன்றப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்கலாம் இன்றைக்கு மாலை இரவிலே. அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் ஒட்டுமொத்த டெல்டாவோட கடலோர பகுதி, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றைக்கு தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள், லேசான மழை பொழிவுகள் காலையிலிருந்தே அவ்வப்பொழுது இருக்கும். பொழுது விடிந்த பிறகு எப்பனாலும் இருக்கும். மழை பொழிவிற்கு எந்த நேரமும் சாதகம் தெரிகிறது. குறிப்பாக ஒட்டுமொத்த வடகடலோரம், டெல்டா கடலோரம் இன்றிலிருந்தே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது. இன்றைக்கு தூறல் சாரல் லேசான மழை, குறைந்த நேரத்தில் நல்லா வலுத்த பெய்யும் மழை. அதாவது மழையோட 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய குவான்டிட்டியை வைத்து கனமழை அல்ல. 10 நிமிடம் பெய்தாலும் பெரிய தூறலாக கொடுக்கக்கூடிய மழை, பெருந்தூறலாக ஒரு 10 நிமிடத்தில் பெய்யும் மழை. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிட மழை கனமழை என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு இருக்கும். அதாவது 10 நிமிடம் தான் அது பெய்யக்கூடிய மழை, 1 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அந்த 1 சென்டிமீட்டர் மழை பெய்யும் வேகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கணக்குப்படி கனமழை என்று சொல்வீர்கள் அல்லவா, வேகத்தை வைத்து. அந்த மழை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் மழை இருக்கும் இன்றைக்கு. அதே போல திருவாரூர் மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே இருக்கும். பிறகு படிப்படியாக நாளை 30ஆம் தேதி தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தொடங்கிவிடும். நாளை 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே, பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வந்து கடலோரம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு உள்ளேயும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் நாளை 30ஆம் தேதி மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளைய 30ஆம் தேதி மழை கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும், கர்நாடக எல்லையோரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மழை தூறல் சாரல் மழை தான். நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே எவ்வளவு மழைன்னு. கர்நாடக எல்லையோரம் 30-31 வாய்ப்பு இருக்கிறது.
அங்கே போய் பெய்யும் பொழுது அது சாரல் தூறல் மழையாக இருக்கும். படத்தில் காட்டியுள்ளபடி இலங்கைக்கு அதீத மழைப்பொழிவு, வட இலங்கைக்கும் அதீத மழைப்பொழிவு, அதி கனமழை பொழிவு அடுத்த இடம். அடுத்தது டெல்டா மாவட்டங்களின் 30, 31, 1ஆம் தேதி மழைப்பொழிவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். 30, 31, 1ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றிய பகுதி, முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி, திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு ஒன்றிய பகுதி, மதுக்கூர் ஒன்றிய பகுதி, இந்த பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை நாளை இருக்கும். அவ்வப்பொழுது கனமழை இருக்கும். சில நேரங்களிலே வேதாரண்ய ஒன்றிய பகுதி, கோடியக்கரை பகுதியிலெல்லாம் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரமும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கும் மழை அல்ல. அவ்வப்பொழுது வந்து மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுக்கும். சில நேரங்களில் கனமாக இருக்கும். ஒரு சில முறை அது மிக கனமழை பொழிவாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவுகள் 31ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. வேதாரண்ய ஒன்றிய பகுதி தான் முதலிடத்தை பிடிக்கும். அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் பகுதி. அடுத்தது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட சின்னமுட்டம் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தோட வங்க கடலோரம் மற்றும் குமரி கடல் பகுதிகள், அதாவது கேரள எல்லையோரம் இல்லாமல் இந்த கிழக்கு பகுதி, அதாவது நாகர்கோவில், வடசேரி, கன்னியாகுமரி மற்றும் அப்படியே இந்த பக்கம் சின்னமுட்டம் மற்றும் ஆரல்வாய் மொழிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி போன்ற பகுதிகள், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டியை விட விளாத்திக்குளத்துக்கு கூடுதலாகவும், விளாத்திக்குளத்தை விட வைப்பாறு, வேம்பாறு மற்றும் அப்படியே தூத்துக்குடி இந்த கடலோர பகுதிகளுக்கும், திருச்செந்தூர், காயல்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட வங்க கடலோர பகுதிகளுக்கும், ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மணமேல்குடி மற்றும் மீமிசல், தொண்டி, ராமநாதபுரம் மாவட்ட தொண்டி பகுதி மற்றும் வடக்கே மணமேல்குடி போன்ற பகுதிகள், அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தோட சேதுபாவச்சத்திரம், மல்லிப்பட்டினம், தம்பிக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், பேராவூரணி பகுதிகள், மேலும் திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகள், அதாவது முத்துப்பேட்டை பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தோட மதுக்கூர் மற்றும் ஒரத்தநாடுக்கு தெற்கே உள்ள பகுதிகள், அதே போல திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகள், மன்னார்குடி, கோட்டூர் மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றியங்கள், அதே போல திருத்துறைப்பூண்டி ஒன்றியம், அதே போல திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்ட எல்லையோர பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி, மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட பகுதிகள் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். 30, 31ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி பொதுவாக இந்த மழைப்பொழிவு நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடியது கோடியக்கரை முனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோடியக்கரை, வேதாரண்யம் மற்றும் அந்த வேதாரண்ய ஒன்றிய பகுதிகளிலேயே கிழக்கு கோடி, அதுலேயும் தென்கிழக்கு கோடி, கோடியக்கரை காட்டு பகுதி நல்ல ஒரு மழை பொழிவையும், ராமநாதபுரம் மாவட்டம், தனுஷ்கோடி அதே போல தமிழ்நாட்டின் நம்பர் 1 இடத்தை மழை பொழிவு பிடிக்கும். அடுத்த இடம் தான் உள்ளே வர 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 மழைப்பொழிவோட தீவிரம் குறைந்திருந்தாலும் 30, 31, 1ஆம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் 30, 31 ஜனவரி 1ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அதாவது வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மேற்கே உள்ள பகுதிகளுக்கும் மழை உண்டு. அங்கே மிதமானது முதல் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு, மிதமான மழை இருக்கும். தெற்கே வர 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 மழைப்பொழிவு கூடும். தென்கிழக்கே போக போக இன்னும் மழைப்பொழிவு கூடும். அதை நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான். கோடியக்கரை, ராமேஸ்வரம் பகுதிக்கும் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். இப்படி உள்ளே போக போக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளை விட சற்று குறைவான மழை உள்ளே இருக்கும். அங்கும் கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. அரியலூர் மாவட்ட உள்பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட சற்று உள்ளே, அதே போல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சற்று உள்ளே, அதே போல அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி மற்றும் மதுரை, சிவகங்கை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட மத்திய பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதிகள், ஒட்டுமொத்த பகுதி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும்
விருதுநகர் மாவட்டத்தோட மத்திய பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவை இங்கும் கொடுக்கும் 30, 31, 1ஆம் தேதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30, 31ஆம் தேதி எங்கே மழை பொழிவுன்னா 1ஆம் தேதி மழை இல்லாத இடம், 1ஆம் தேதி மழை வாய்ப்பு இல்லாத இடம் உள்ளே 30, 31 தான் உள்ளே ஏறி பெய்யும். 1ஆம் தேதி பின்வாங்கி கடலோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும். 1ஆம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் இருக்கும், உள்ளே இருக்காது. தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஜனவரி 1 இருக்கும். 30, 31ஆம் தேதி தான் நன்றாக ஏறி பெய்யக்கூடிய நாள். அந்த நாளிலே திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, திருச்சி மாநகர பகுதி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிப்பு உண்டு. சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்ட பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி இதுவரைக்கும் நல்ல மழை பொழிப்பை கொடுக்கும் 30, 31ஆம் தேதி. அதற்கு மேற்கே போக போக 30, 31ஆம் தேதி மிதமான மழை பொழிவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உடுமலை அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கு லேசான மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஈரோடு மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 30ஆம் தேதி, 31ஆம் தேதி நாளை மறுநாள் 1ஆம் தேதி வாய்ப்பில்லை. 1ஆம் தேதி கடலோரத்துக்கு மட்டும், தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும். 30, 31 உள்ளே ஏறி பொழியும். அப்பொழுது கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி, சேலம் மாவட்ட மேற்கு பகுதி இந்த பகுதிக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் 30, 31ஆம் தேதி லேசான மழை மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் தூறல் நனைக்கும் மழை பொழிவிற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம் எந்த அளவிற்கு தீவிரமடைகிறது, எந்த அளவிற்கு அதோட ரெக்கையை விரிக்கிறது, அதாவது எந்த அளவிற்கு காற்று குவிதலை கொண்டு வந்து ஏற்றுகிறது, எந்த அளவிற்கு அதோட வேகம் கூடுகிறது, எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறது, இவையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அது கிருஷ்ணகிரி, நீலகிரிக்கு எந்த அளவுக்கு மழை பொழிவை கூடுதலாக கொடுக்குமான்னு பார்க்கலாம். இப்பொழுது வரைக்கும் 30, 31 கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டத்திற்கு தூறல் நனைக்கும் மழை பொழிவு மட்டுமே தெரிகிறது. அப்படி வந்தால் லேசான மழை பொழிவை கொடுக்கலாம். பெங்களூருக்கும் தூறல் மழைப்பொழிவு, மேகமூட்ட வானிலை மட்டுமே. ஆக குறைந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, நீலகிரி. நம்பர் 1 இடத்தை பிடிப்பது கோடியக்கரை முனையும் ராமேஸ்வரமும். ஆகவே தென் வட மேற்கிலிருந்து தென்கிழக்கே வர 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 மழைப்பொழிவின் அளவு கூடும். இலங்கை நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அதுலேயும் இலங்கையோட கிழக்கு கோடி, கிழக்கு கரையோரம் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. இலங்கையோட கிழக்கு கரையோரம், ஒட்டுமொத்த கிழக்கு கரை, அதாவது கல்முனை, திரிகோணமலை, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழை பொழிவுகள் தெரிகிறது. ஆக இதில் எந்த மாவட்டமும் நான் அறிவிக்காமல் விடவில்லை. விட்டிருந்தாலும் கிழக்கே வர வர, தென்கிழக்கே வர வர தான் மழை பொழிவு கூடுதலாக இருக்கும். வட மேற்கே போக போக மழை பொழிவு குறைவாக இருக்கும். எல்லாவற்றையும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எல்லா மாவட்டம் சொல்லிட்டேன். வேற கள்ளக்குறிச்சி சொல்றீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி குறைவாக இருக்கும். இருந்தாலும் கல்வராயன் மலை இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் காற்று அங்கே போய் மோதி கோமி அணை பகுதிகளிலையும் சங்கராபுரம் போன்ற பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பொழிவு 31, 1ஆம் தேதி பொழிவதற்கு வாய்ப்பு, சரி மன்னிக்கவும் 30, 31ஆம் தேதி 30, 31ஆம் தேதி பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழை பொழிவு 30, 31 பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டும் பொழுதுதான் கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி, மைய பகுதி குறைவாக இருக்கும். மைய பகுதியை விட மேற்கு பகுதி, கர்நாடக எல்லையோர பகுதி மிக குறைவாக இருக்கும். இதுதான் இப்படி வானிலை ஆய்வறிக்கை. இப்போ இதுல உங்களுக்கு எப்படி மழை பொழிவு பொழியும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் திரும்பி ஒரு முறை கேட்கணும். இல்லைன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்தும், நிகழ்வு எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்தும், இரு காற்றுகள் அதாவது கடலிலிருந்து எந்த அளவிற்கு வெப்ப நீராவியை தரையில் ஏற்றுகிறது, எந்த இடத்தில் குளிர்காற்று அதை சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் பொறுத்து தான் மழை பொழிவு இடத்துக்கு இடம், ஊருக்கு ஊர், மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிகழ்வானது கண்டிப்பாக இலங்கைக்கு தென்கிழக்கே இலங்கை மீது வந்து ஏறி பிறகு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதியை நோக்கி நகர இருக்கிறது என்பதையும் இந்த கற்பனை காணொளி மூலம் உங்களுக்கு விளக்கி இருப்பதை பார்த்து புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அடுத்தடுத்த அறிக்கையில் நீண்டகால வானிலை அறிக்கையெல்லாம் இருக்கிறது. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வரைக்கும் வந்து ஆக்கிரமித்து வட மாநிலங்களிலே மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இப்படி மேற்கத்திய இடையூறும் நமக்கு குளிர்கால மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இருக்கிறது. இதனால நிகழ்வுகள் அடுத்த நிகழ்வாக ஜனவரி மாதம்
7, 8, 9, 10, 11 தேதிகளில் அடுத்த நிகழ்வு வருவது வாய்ப்பு இருக்கிறது. அது கொஞ்சம் ஏறி நன்றாக பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7, 8, 9, 10 தேதி நிகழ்வுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 18, 19, 20, அதாவது பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு, பொங்கலுக்கு பின் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல குடியரசு தினத்தை ஒட்டிய ஜனவரி 26 ஒட்டிய நாட்களிலும் நிகழ்வுகள் தெரிகிறது. நிகழ்வுகள் எல்லாமே கடலோரம், தென்கடலோரம் கண்டிப்பாக இலங்கைக்கு கொடுக்கும். அது எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறது என்பதை பொறுத்து தான் மழைப்பொழிவு அமையும். ஆனால் பொங்கலுக்கு முன்பும் பொங்கலுக்கு பின்பும் உள்ள மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. அறுவடைக்கு சில இடங்களில் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதாவது பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால், அறுவடையை திட்டமிட்டு செய்யாவிட்டால் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதுவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அப்டேட்ஸ் என்பதை அறிந்து, மாறுதல் அறிந்து, வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.